இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் கோட்டான்னு முடிவு பண்ணியாச்சு. கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக தான் போகிறோம். இப்போ எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிற கொஸ்டினை விட இந்த கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வழியாக போகும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் டிஎஃப்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால் இந்த டிஎஃப்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் நினைக்கிற காலேஜில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அப்போ டிஎஃப்சியை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎஃப்சியை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். உங்களுக்காக நீங்கள் இன்ஜினியரிங் சேர போகிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில், உங்கள் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடங்களில் உங்களுக்கு உதவி பண்ண, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் உள்ளே அப்லோட் பண்ணல, எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதே தெரியலை, எனக்கு எதுவுமே தெரியலை, இந்த இன்ஜினியரிங்கை பற்றியே சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாடு அரசு உங்களுக்காக ஒரு மாவட்டத்திலையும் டிஎஃப்சி உதவி மையங்கள் அமைச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். நீங்கள் என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎஃப்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. யாரே இந்த இன்ஜினியரிங் சேர போகிறாங்கல்ல, கவர்மெண்ட் கோட்டா வழியாக சேர போகிறாங்கல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக உங்களுக்காக ஒரு மாவட்டங்கள்லையும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த உதவி மையங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஏதாவது தப்பு, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை, எல்லா விஷயங்களையுமே அங்கே போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டருக்கும் 2 பேர் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள், அவங்களுடைய நம்பர் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர்கள், தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் சேர போகிற மாணவர்களுக்காக இந்த மிகப்பெரிய ஒரு உதவியை நம்மளுடைய கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு மாவட்டத்திலையும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ மட்டும் போகிறது மட்டும் கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து, ரேண்டம் நம்பர் வர்றதுலேருந்து, ரேங்க் லிஸ்ட் வர்றதுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வேணாலும் அங்கே போய் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே அங்கே போய் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நாளைக்கு நமக்கு ஒரு காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம், அந்த காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் இந்த காலேஜ் கிடைச்சிருக்குல்ல, இப்போ ஒரு 10 சாய்ஸ் வைக்கிறோம்னா அதில் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் டிஎஃப்சியில் பணத்தை கட்டிட்டு கூட அதுக்கு மேலே உள்ள காலேஜுக்கு நீங்கள் டிஎஃப்சியில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிஎஃப்சியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஊரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி பிடிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்பை நல்லா பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் உதவி பண்ண இந்த கவர்மெண்ட் கோட்டா வழியாக இன்ஜினியரிங்கில் 2024 சேர போகிற மாணவர்களுக்கு பல இடங்களில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 2 இடங்களில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு அதுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் சென்னையில் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் உங்களுக்கு உதவி மையங்கள் இருக்குது, நம்பரும் இருக்குது, ஃபோன் நம்பரும் இருக்குது. இந்த பிடிஎஃப்பை நான் கீழே வைக்கிறேன், பார்த்துக்குங்க. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பல இடங்களில் உங்களுக்கு வந்து உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சேர்றதுக்கு எந்தெந்த கொஸ்டின் இருந்தாலும், எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் இந்த உதவி மையங்களை அணுகலாம். கடலூர் மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் 4-5 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நம்பரும் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கேட்டுக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஓப்பன் பண்ணி தயவு செய்து பாருங்கள். தருமபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இடங்களில் வந்து உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் கேட்டுக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து 4 இடங்கள்லையும், ஈரோட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துலையும், இதே போல் பல இடங்கள் ஒரு மாவட்டத்திலையும் அமைக்கப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்களில் உங்களுக்கு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இடங்களில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடங்களில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 இடங்களிலும், மதுரை மாவட்டங்களில்
மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 7 இடங்களிலும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 இடத்தில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 இடங்களிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 இடங்களிலும், சேலம் மாவட்டத்தில் 4 இடங்களிலும், சிவகங்கை மாவட்டத்தில் 4 இடங்களிலும், தென்காசி மாவட்டத்தில் 2 இடங்களிலும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களிலும், நீலகிரி மாவட்டத்தில் 2 இடங்களிலும், தென்காசி மாவட்டங்களில் வந்து 3 இடங்களிலும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 இடங்களிலும், திருவாரூர் மாவட்டத்தில் 2 இடங்களிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து 4 இடங்களிலும், இதுபோல் 3 இடங்கள் 4 இடங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. திருச்சிராப்பள்ளியில் 3 இடங்களிலும், திருநெல்வேலியில் 3 இடங்களிலும், திருப்பத்தூரில் 1 இடங்களிலும், திருப்பூரில் 1 மாவட்டத்திலும், திருவண்ணாமலையில் 2 இடங்களிலும், வேலூரில், விழுப்புரத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்காக உதவி மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. இதனுடைய PDF முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் இதிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நேரடியாக எந்த உதவியாக இருந்தாலும், என்ன தப்பு பண்ணாலும், என்ன தவறு செய்தாலும் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். 24 மணி நேரமும் இந்த வீடியோ தொடர்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TFC சென்று உங்களுடைய மாவட்டத்தில் எந்தெந்த பிளேஸ்லலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய TFC சென்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் சும்மா பைக் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஒரு 10-20 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு போக முடியலைன்னா கூட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சார் எப்போ சார் வர்றது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா சார் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும், எப்போ சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா உதவிகளையுமே நீங்கள் அங்கே போய் பெற்று தெரிஞ்சுக்கலாம். அதனால் தயவு செய்து இந்த TFCயை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறது இந்த TFC சென்டர் தான். அதனால் தெரிஞ்சவங்க புத்திசாலி, தெரியாதவங்க வேஸ்ட்டு தான். அதனால் இந்த TFC சென்டரை போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இதை பற்றி நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கவர்மெண்ட் பண்ணுறாங்களோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். பாய் பாய் TDJs. பாய்.